ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 9ஆம் திருமொழி 4ஆம் பாசுரத்தை அனுபவிப்பதற்காக நாம் அப்படியே மானசீகமாக புறப்பட்டு ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதை இப்போது நிறைய குடங்குடமா பால் தயிர் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் தலைமையில் சுமந்து கொண்டு அதை அந்தந்த இடத்துல பாங்கா அடுக்கி வைக்கணுங்கிறதுக்காக எடுத்து சென்று கொண்டிருக்கிறாள். இது என்ன பதிகம்? புறம் புல்குதல். பின்னாடியால கிருஷ்ணன் கட்டி அணைத்துக் கொள்வது. இதுவரை 3 வித்தியாசமான அனுபவங்கள் பார்த்தோம் அல்லவா? திடீர்னு முதுகுல பனிமழை பொழிவது போல் இருந்தது. பார்த்தா கண்ணன் தான் அமுத துளி சொட்ட அணைச்சிண்டு முதுகையெல்லாம் நினைச்சிருக்கான். 2வது அனுபவம் என்ன பார்த்தோம்? பெரியாழ்வார் யசோதை எதிர்பாராத நேரத்துல சத்தப்படாம இத்தனை ஆபரணங்களோடு கட்டி அணைச்சிண்டான். 3வது அனுபவம், பெரியாழ்வார் யசோதை பின்னாடி இருந்தா, கிருஷ்ணன் முன்னாடி இருந்தான். முன்னாடி இருந்த கிருஷ்ணன் திடீர்னு பின்னாடி போய் திடீர்னு அணைத்து கொண்டான். அந்த அனுபவம் பார்த்தோம். இப்ப 4வது அனுபவம், எப்படி புறம் புல்குகிறான், பின்னாடியில இருந்து எப்படி அணைச்சுக்கிறான்னா, நான் அப்படியே மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஆய்ச்சிகளுக்கே உரித்தான, அந்த கோபிகைகளுக்கே உரித்தான வகையில தலைமையில தயிர் குடம், பால் குடம், வெண்ணெய் குடம் எல்லாத்தையும் அப்படியே தலைமையில வச்சுட்டு இதெல்லாம் கொண்டு போய் பங்கிட அடுக்கி வைக்கணும்னு சொல்லி அப்படி யசோதை போய்கொண்டே இருக்கிறாள். திடீர்னு யாரோ பின்னாடியில இருந்து அணைச்சுட்டாமா. யசோதை பார்த்தா யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்ம குட்டி கிருஷ்ணன். யசோதை பார்த்தா என்னடா இது, இப்படி எல்லாம் பாரத்தை தலையில தூக்கிட்டு இருக்கும் போது இப்படி பின்னாடியால கட்டிக்கிறியே, இது எங்கேயோ உன் மேல விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சாலாம் பெரியாழ்வார் யசோதை. அந்த தயிர் பானை, வெண்ணப்பானை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு கிருஷ்ணனை பார்த்து கேட்டாலாம், ஏண்டா இப்படி திடீர்னு, பின்னாடியில இருந்து கட்டிக்கிறது சந்தோஷம்தான், இருந்தாலும் பாரத்தை சுமந்துட்டு இருக்கும் போது ஏண்டா பின்னாடியில இருந்து கட்டின்றேன்னு கேட்டா. கிருஷ்ணன் சிரிச்சான். நான் வந்ததே பாரத்தை இறக்கி வைக்கதானேன்னா. எந்த பாரத்தை இறக்கி வைக்க? ஒரு பக்கம் பக்தர்களான நம் பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, பூமியின் பாரத்தை இறக்கி வைக்கணும் தானே அவதாரமே பண்ணான். பூமி தேவி துஷ்ட மன்னர்களாலே பாரம் தாங்க முடியாதபடி கஷ்டப்பட்டு இருந்தா. தேவர்கள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணா பூமி பாரத்தை போக்கணும்னு. கிருஷ்ணன் சொன்னானா, அந்த பாரத்தை பூமி இறக்கி வைக்கணும் தானே அவதாரம் பண்ண. வந்த இடத்துல பாரத்தை இறக்கி வைக்கும்படி பண்ண வேண்டாமா? அதனாலதான் நீ பாரத்தை சுமந்து செல்லும் போது சர்ப்ரைஸா பின்னாடியால கட்டிண்டு நீ பாரத்தை இறக்கி வைக்க வச்சுட்டேன்னா. ஆஹா, சாமர்த்தியசாலி தாண்டா நீ என்று சொல்கிறாள் பெரியாழ்வார் யசோதை. அதான் 4வது பாசுரம். வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம். நாந்தகம் ஏந்திய நம்பி சரண் என்று தாழ்ந்த தனஞ்சயர்க்கு ஆகி தரணியில் வேந்தர்கள் உட்க விசயன் மணி திண் தேர் ஊர்ந்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான். நாந்தகம் ஏந்திய நம்பி சரண் என்று தாழ்ந்த தனஞ்சயர்க்காகி தரணியில் வேந்தர்கள் உட்க விசயன் மணி திண்டேர் ஊர்ந்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான். இப்போ பூமி பாரத்தை எப்படி போக்கினான் அதை பெரியாழ்வார் யசோதை வர்ணிக்கிறாள். நாந்தகம் ஏந்திய நம்பி. நாந்தகம்னா நந்தகம் என்ற வாழ். ஏந்தியனா கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அர்த்தம். நாந்தகம் ஏந்திய, நந்தகம்ங்கிற வாளை கையிலே பகவான் ஏந்தி கொண்டிருக்கிறான். நந்தக வாழை ஏன் கையில ஏந்திக்கணும்? அதை கொஞ்சம் கீழே வச்சுடலாமே, இல்ல இடுப்புல கூட சொருகிக்கலாமே, கையிலேயே வச்சுக்கணுமான்னா இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்கோ. நாந்தகம் என்னும் பேருடைத்தான திருக்குற்றுடை வாளை ஆசிரித ரட்சணத்தில் விளம்ப அசகதையாலே சர்வகாலமும் பூவேந்தினாற் போலே திருக்கையில் தரித்து கொண்டு ரட்சிக்கை கீழான குணங்களால் பூர்ணனாயிருக்கிற நீ ரட்சகன் ஆக வேணும் என்று. பாருங்க, ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் இது. இந்த நாந்தகம் ஏந்திய வாழை ஏன் கையிலேயே வச்சுருக்கானா, அந்த வாழை அதற்கான உரையில சொருகி வச்சுட்டாலோ, வாழை வேற எங்கேயாவது வச்சுட்டாலோ, பக்தன் ஆபத்துன்னு கூப்பிடும் போது அச்சோ வாழ் எங்க வச்சேன் தேடி எடுத்து காப்பாத்தணும், கொஞ்சம் தாமதம் ஆயிடுமோ இல்லையோ. பக்தனுக்கு ஒரு ஆபத்துன்னா பகவானுக்கு தாமதிக்கணும்னு தோணாதான், உடனே காப்பாத்தணும். என் பக்தனுக்கு ஆபாத்தா பொறுத்திருக்க மாட்டேன், உடனே காப்பேன், காலதாமதம் ஆகக்கூடாதுன்னு நினைப்பானா. அதனாலதான் அதை உரையிலோ வேறு இடத்திலோ வைக்காமல்
கையிலேயே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு பக்தர்களை காக்க வேண்டும் என்பதற்கான குணங்கள் நிறைந்தவன். அதனாலதான் நம்பி, நாந்தகம் ஏந்திய நம்பி. நம்பி என்றால் குணங்கள் அனைத்தும் பரிபூரணமாக நிரம்பப்பெற்றவன். யாருக்கு மங்கள குணங்கள், நற்குணங்கள் அனைத்தும் பரிபூரணமாக இருக்கிறதோ அவனுக்கு நம்பி என்று பெயர். நம்மால் எப்பேற்பட்ட நம்பினா, நாந்தகம் ஏந்திய நம்பி. எனக்கு கை வலிச்சாலும் பரவாயில்ல, கையிலேயே இந்த கத்தியை ஏந்தி கொண்டிருந்து வரவாழலாம், ஏன்பா அந்த கத்தியை கொஞ்சம் கீழே வைக்க கூடாதோ, கத்தியை கொஞ்சம் கீழே வைக்க கூடாதோ என்று 4 பேர் சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல, எனக்கு கை வலிப்பதோ கத்தியை ஏந்தி இருப்பதோ பெருசு இல்ல. பக்தனுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா தாமதம் இல்லாமல் காக்கணும், அதை டிலே பண்ணிடக்கூடாது. அந்த டிலேங்கிறது கூடாது, விளம்பம் என்று சாதிக்கிறார் பாருங்க மணவாள மாமுனிகள். விளம்பம்னா டிலே, தாமதம்னு அர்த்தம். அது ஆயிடக்கூடாது, உடனே காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அனைத்து மங்கள குணங்கள், அடியார்களை காப்பதற்கு தேவையான குணங்கள் நம்பி அவன்கிட்ட பரிபூர்ணமா இருக்கு. அப்படிப்பட்ட பகவான்கிட்ட தான் அர்ஜுனன் சரணாகதி பண்ணானா. சரண் என்று தாழ்ந்த தனஞ்சயர்க்காகி. சரண் என்றால் நீயே தஞ்சம். நாம சொல்றோம் இல்லையா, சரணாகதி அடைக்கலம் என்று புகுந்தேன். நாம வி சீக் ரெஃப்யூஜ், வி சீக் அசைலம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அப்படி சரண் என்று நீ மட்டும்தான் புகழ், நீயே ரக்ஷகன். இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் பதவுரை வழங்கும் போது சரண் என்றால் ரக்ஷகன், நீதான் காப்பாளர், உன்னை விட்டா என்னை காப்பதற்கு வேறு வழி இல்லை என்று சரண் என்று தாழ்ந்த தனஞ்சயர்க்காகி. தனஞ்சயன் என்பது அர்ஜுனனுடைய பெயர். அவன் எப்படிப்பட்ட தனஞ்சயன்னா, தாழ்ந்த. தாழ்ந்த என்றால் பணிந்து சரணாகதி செய்தன்னு அர்த்தம். ஏன்னா மகாபாரதத்தில் அந்த காட்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்ணபிரானுடைய உதவி மகாபாரத யுத்தத்துக்கு தேவை என்று துரியோதனனும் கிருஷ்ணன் உதவியை தேடி போனான், அர்ஜுனனும் கிருஷ்ணன் உதவியை தேடி போனான். ஆனா அந்த துரியோதனை என்ன பண்ணா, கண்ணபிரானை போய் அவன் அறையில் சந்திக்க போகிறான். கிருஷ்ணன் அப்படியே பள்ளி கொண்டிருக்கிறார். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல் ஏறி ஜம்முன்னு சயனிச்சுட்டு இருக்கார். அவர் தலைமாட்டுல ஒரு சிம்மாசனம் இருந்தது. துரியோதனனுக்கு தலகனம் அதிகம். அதனால என்ன பண்ணா, சே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், இவன்ட்டெல்லாம் போய் உதவி கேட்கிற மாதிரி இருக்கு, என்ன பண்றது, ஒரு தேர்தல்னு வந்தா கூட்டணி வச்சுதானே ஆகணும், சண்டைன்னு சொன்னா ஆதரவு கேட்டுதானே ஆகணும், சரி போ அப்படின்ட்டு தலைமாட்டுல உட்கார்ந்தான். ஆனா அடுத்து அர்ஜுனன் வரான். அவன் என்ன பண்ணான், ஓ பகவான் சயனிச்சுட்டு இருக்காரா. கிருஷ்ணனுடைய திருவடி வாரத்துல ஒரு சின்ன முக்காலி இருந்தது. அர்ஜுனன் அடியவன், நாம திருவடி வாரத்துலதான் உட்காரணும். சரணாகதன் என்பதை சிம்பாலிக்கா உணர்த்தும்படி திருவடி வாரத்துல உட்கார்ந்தான். கடைசியா கிருஷ்ணன் யார முதல்ல கட்டாட்சித்தான்னா, திருவடி வாரத்துல உட்கார்ந்த அர்ஜுனனை தான் கட்டாட்சித்தான். அவனுடைய அருள் யாருக்கு கிடைச்சதுன்னா, திருவடி வாரத்துல உட்கார்ந்த அர்ஜுனனுக்கு தான் கிடைத்தது. போரில் யார் வென்றார்னா, திருவடி வாரத்துல உட்கார்ந்த அர்ஜுனன் தான் வென்றான். ஆக நாந்தகம் ஏந்திய நம்பி சரண் என்று, அவன்தான் ரட்சகன், அவன்தான் காக்க வேண்டும் என்று தாழ்ந்த தனஞ்சயன். துரியோதனன் உயர்ந்து போகணும்னு நினைச்சான், விழுந்துட்டான். அர்ஜுனன் தாழ்ந்து திருவடியில உட்கார்ந்தான், அவன் மேலே உயர்ந்து விட்டான். அதைத்தான் எவ்வளவு அழகா பெரியாழ்வார் உள்ள வச்சிருக்காரு பாருங்க. தாழ்ந்த தனஞ்சயன் தாழ்ந்து நமஸ்காரம் பண்ணி சரணாகதி செய்த. அப்ப சரண் என்று நீதான் ரட்சகன்னு தாழ்ந்த சரணாகதி செய்த தனஞ்சயருக்கு ஆகி. தனஞ்சயருக்கு ஆகி அப்படின்னா அர்ஜுனனுக்காக அர்த்தம். இந்த இடத்துல காகி அப்படிங்கறத ஆகன்னு புரிஞ்சுக்கணும். தனஞ்சயருக்கு ஆகி அந்த அர்ஜுனனுக்காக கிருஷ்ணன் என்ன பண்ணா, அதுதான் பாட்டில் உள்ள மேல் பகுதி. அப்ப இதுவரை கையில நாந்தகம் ஏந்தின் இருக்கார், அடியார்களை காப்பார், நம்பிக்கை வந்தது அர்ஜுனனுக்கு. நீதான் ரட்சகன்னு புரிஞ்சுன்னா திருவடியில விழுந்து சரணாகதி பண்ணிட்டான். அந்த தனஞ்சயனாகிய அர்ஜுனனுக்காக கிருஷ்ணன் என்ன பண்ணானா, அவனே சாரதியாக பார்த்த சாரதியாக அர்ஜுனனுக்கு தேரோட்ட, எல்லா வகையிலும் நான் உனக்கு காவலாக இருப்பேன் என்பதை உணர்த்த. அதுலயும் இந்த கௌரவர்களை பார்த்து கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொன்னான், விவர் பாண்டவர்கள் என்னுடைய உயிர், முடிஞ்சா என்னை தாண்டி பாண்டவர்களை தொடுங்கடா பார்க்கலாம் அப்படின்னு தான் பகவான். இப்படி சொன்னவாறே தரணியில் வேந்தர்கள் உட்க, பூமியில உள்ள ராஜாக்கள்லாம் மனசு அப்படியே நிலகுலைஞ்சு போயிட்டாலாம், அப்படியே மனசு உழுக்கி போனது என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானம். எல்லாம் நடுங்கிட்டாலாம்ப்பா. கிருஷ்ணனே அர்ஜுனன் பக்கம் இருக்கான். இந்த துரியோதனை என்ன பண்ணா, கிருஷ்ணன் நவகோடி நாராயண சேனைன்னு ஒரு பெரிய சேனையை வாழ்ந்துட்டேன், எனக்குத்தான் வெற்றி, அளவு சேனையின் அளவு என்கிட்ட ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா எத்தனை பேர் இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, யார் இருக்காங்கிறதா முக்கியம். அர்ஜுனன் பக்கம் கிருஷ்ணன் இருக்கான். அதனால அவன் தேர் ஓட்டியவாறே தரணியில், தரணின்னா பூமின்னு அர்த்தம், வேந்தர்கள்னா மன்னர்கள், தரணியில் வேந்தர்கள்னா பூமியை ஆளக்கூடிய மன்னர்கள்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். அல்லது தரணினா அந்த போர்க்களம், குருக்ஷேத்திர போர்க்களம். வேந்தர்கள் அந்த குருக்ஷேத்திரத்துல எந்தெந்த மன்னர்கள்லாம் நின்னார்களோ
உட்க, உட்கங்கிறதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க, நெஞ்சு உழுக்கும்படியாக, மனசு அப்படியே நடுங்கிறதான், நெஞ்சு உழுக்குதல், அதான் உட்க என்று பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். அந்த தரணியில் வேந்தர்கள் உட்க, அந்த ராஜாக்கள்லாம் அப்படியே டெரரைஸ் ஆயிட்டாலாம். அச்சுச்சோ, கிருஷ்ணனே அந்த பக்கம் இருக்கான். அதுவும் எப்படின்னா, இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க, பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் அர்ஜுனன் அளவில் பக்ஷபாதத்தையும் தேரை நடத்துகிற சாமர்த்தியத்தையும் கண்டு நாம் இனி ஜீவிக்கை என்பதொன்றுண்டோ என்று நெஞ்சு உழுக்கும்படியாக, கிருஷ்ணன் தேரோற்ற ஸ்டைல பார்த்தாலாம், அர்ஜுனன் மீது கிருஷ்ணன் வைத்திருக்கக்கூடிய அன்பை பார்த்தார்களாம். அப்பா, நம்ம கௌரவர்கள் பக்கம் துரியோதனம் பக்கம் வந்து நின்னுட்டோமே, இனிமேல் நம்ம வாழ்ந்த மாதிரிதான், இப்பவே முடிஞ்சிட்டோம்னு மனதளவுல உன்னை சேவிச்சதுமே அவளுக்கு மரணம் வந்துருத்து. அதாவது துரியோதனம் பக்கம் யாரெல்லாம் சண்டை போட்டாலோ அவாதான் இந்த தரணியில் வேந்தர்கள். அவர்களுக்கு சண்டை போட்டு அர்ஜுனன் அடிச்சுதான் கொல்லணும்னு இல்ல, கிருஷ்ணன் அந்த பக்கம் பக்கத்துல நின்னானே, அதை பார்த்ததுமே பூமிக்கு பாரமாக இருந்த அந்த மன்னர்கள் எல்லாம், முன்பே பார்த்தோம் அல்லவா, மன்னர்கள் தான் பல பேர் அசுரர்கள் அரக்கர்களின் அம்சமாக பூமிக்கு பாரமா பூமியை கஷ்டப்படுத்தின்னு இருந்தார். துவாபர யுகத்தின் இறுதி பகுதியில அந்த தரணியில் வேந்தர்கள் உட்க, அப்போதே அவர்கள் அத்தனை பேரும் நெஞ்சு உருக்குலைந்து போனார்கள், நெஞ்சு நடுங்கி போனார்கள். இப்படி விசயன் மணி தின்தேர் ஊர்ந்தவன். கிருஷ்ணன் என்ன பண்ணா, விசயன், விசயன்னா அர்ஜுனன், வில் விஜயன் என்று சொல்கிறோம் அல்லவா, எப்போதும் வெற்றி பெறக்கூடியவன். அந்த விசயனாகிய அர்ஜுனனுடைய மணி தின்தேர், 2 அடைமொழி அந்த தேருக்கு சொல்லியிருக்கார். தின்தேர்னா உறுதியான திண்மை மிக்க தேர்னு அர்த்தம். அந்த தேர் கலங்கவே கலங்காது. அர்ஜுனனுடைய தேர் எங்கேயாவது மக்கர் பண்ணித்து தேர் தாக்கப்பட்டது இப்படி எல்லாம் வரலாறே கிடையாது. உறுதியான தேர். உறுதி மட்டும் இல்ல, மணினா அழகியன்னு அர்த்தம். மணி தின் தேர்னா அழகும் உறுதியும் கொண்ட தேர். பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்குமா, அதே சமயம் நன்றாக உறுதியாக போர்க்களத்திலும் எத்தனை எதிரிகள்னாலும் சந்திக்கக்கூடிய ஆற்றலோடும் இருக்குமா. அழகு உறுதி ரெண்டும் நிறைந்த அந்த தேர் யாருன்னா, ரொம்ப யோசிக்க வேண்டாம், கருடன் தான் அந்த தேர். ஏன்னா பெருமாள் எந்த வாகனத்தை ஓட்டினாலும் அந்த வாகனம் கருடனுடைய அம்சம். அதனால தேர் வடிவிலேயே கருடன் இருக்கிறார். அந்த தேர் கொடியில பார்த்தா ஹனுமான் இருக்கார். பெரிய திருவடி தேராயிட்டார், திருவடி அல்லது சிறிய திருவடின்னு சொல்ற ஹனுமான் அதுல கொடியாயிட்டார். அதனால கருடன் தான் அந்த தேரான். அதை ஏன் பெரியாழ்வார் இவ்வளவு ரசிச்சு பாடுறாருன்னா, இவரும் அந்த தேர் தான். கருடன் தான் பெரியாழ்வாராக அவதரித்திருக்கிறார். பெரியாழ்வார் கருடனுடைய அம்சம். அதனால ஒரு நிமிஷம் பெரியாழ்வார் யசோதை நினைச்சு பார்த்தாலாம், ஆஹா, நம்மைத்தானே தேராக்கி நம் மீது கிருஷ்ணன் அமர்ந்து கொண்டு இத்தனையும் பண்ணானே. அதனால தன்னை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக இல்ல, திருவடி பதிச்சு பகவான் கிருஷ்ணனும் பாகவதன் அர்ஜுனனும் மேலே அமர்ந்தார்களே, தன் வடிவமான அந்த தேர் என்னை ஊர்ந்தவன். ஊர்தல் அப்படின்னா ஓட்டுதல்னு அர்த்தம். நம்ம எல்லாரையும் உண்மையில பகவான் தானே இயக்கி ஓட்டி கொண்டிருக்கிறான். அதை உள்ளூர தெரிவிக்கும் விதமாக விசயன் அர்ஜுனனுடைய மணி தின் தேர் ஊர்ந்தவன், அந்த அழகான தேர், உறுதியான தேர், அதை ஓட்டியவன் அந்த பார்த்த சாரதி பூமி பாரத்தெல்லாம் அந்த தேரை ஓட்டி போக்கிட்டான். இப்போ இந்த தேர் தலையில பாரத்தோடு வந்தேன், இந்த பாரத்தை இறக்கி வைக்கணும்னு ஊர்ந்தவன் அந்த தேர் ஓட்டியவன் என்னை புறம் புல்குவான். அவன் தாயான என்னை வந்து பின்னாடியால வந்து கட்டி அணைச்சுட்டான். என்னை புறம் புல்குவான், பின்னாடியால் வந்து என்னை அணைத்து கொண்டான். உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான். அவன் யாரு, சாமானியமானவன் அல்லன். உம்பர் என்றால் தேவர்கள், உம்பர் கோன் என்றால் தேவர்களின் தலைவன். உங்களுக்கு தோணும், அடியன் ஒரு கதை சொன்னேன், இந்த மாதிரி தலையில பாரத்தோட யசோதை நடந்து போனா கிருஷ்ணன் பின்னாடியால வந்து கட்டிட்டு பாரத்தை இறக்கி வைக்கிறேன்னு சொன்னா. இதெல்லாம் பாட்டுல எங்கப்பா இருக்குன்னா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டியிருக்கார். இந்த உம்பர் கோன்னு இருக்கும் இல்லையோ, தேவர்களின் தலைவன். உம்பர்னா தேவர்கள், கோன்னா தலைவன், உம்பர் கோன்னா தேவர்களின் தலைவன். இதுக்கு மாமுனிகள் சாய்ச்ச வியாக்கியானம் பாருங்க. இப்படி துர்வர்க்கத்தை நிரசிக்கையாலே பூபாரத்தை போக்குகைக்காக அவதரித்தருள வேணும் என்று அபேட்சித்த தேவர்களுக்கு நிர்வாகக்கனானவன். இங்க ஏன் தேவர்களின் தலைவன் உம்பர்கோன்னு பெரியாழ்வார் சொல்றாராம், கிருஷ்ணனா அவதரிச்சு இந்த மகாபாரத யுத்தத்தை நடத்தினது யாருன்னா கிருஷ்ணன். அதுவே யாருக்காக, தேவர்களுக்காக. ஏன்னா தேவர்கள் போய் திருப்பார்கடல்ல பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி பூமி பாரம் ஜாஸ்தியா இருக்கு, அசுரர்கள் அரக்கர்கள் இவர்கள்லாம் மன்னர்கள் வடிவில் வந்து மக்களை துன்புறுத்துகிறார்கள், நல்ல காரியத்தை நடத்த விட மாட்டேங்கிறா, நீ பூமியில அவதரிக்கணும்னு தேவர்கள் பிரார்த்தித்ததாலே பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக, சரணாகதி பண்ண தேவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக, பூமி பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக வந்தவன் உம்பர் கோன், தேவர்களுக்கு தலைவன். அவர்கள் பிரார்த்தித்ததாலே பூமி பாரத்தை போக்க வந்தவன். அவன் என்ன பண்ணான், உம்பர் கோன் என்னை புறம் புல்குவான்.
இவன் தேவர்கள் சொன்னான்னு பூமி பாரத்தை இறக்கி வைக்க வருவான்னு பார்த்தா என் தலையில உள்ள வெண்ணப்பானை தயிர்ப்பானை இந்த பாரத்தை இறக்கி வைக்கிறேன்னு பின்னாடியால வந்து கட்டிக்கிறானே. அந்த ரசம் எவ்வளவு அழகா வச்சிருக்காரு பாருங்க. உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான். தேவர்கள் பூமி பாரத்தை இறக்கி வைன்னு இவன் அவதாரம் பண்ண வச்சா இவன் என் தலையில உள்ள பாரத்தை இறக்கி வச்சு என்னை பின்னாடியால வந்து அணைத்துக் கொண்டான் என்பது பாசுரத்தின் சாரம். நாந்தகம் ஏந்திய நம்பி சரணின்று தாழ்ந்த தனஞ்செயற்காகி தரணியில் வேந்தர்கள் உட்க விசயன் மணி திண்டேர் ஊர்ந்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான். கையிலே நந்தகவாள், அதை ஏந்தியவன், எல்லா குணங்களும் நிறைந்தவன், அவன்தான் காப்பாளன்னு உணர்ந்து சரணாகதி செய்த தனஞ்சயனாகிய அர்ஜுனனுக்காக போரிலே தேரோட்டி எதிரிலே இருந்த மன்னர்கள் அத்தனை பேரும் அப்பா நாம அவ்வளவுதான்னு சொல்லி நெஞ்சு உருக்குலைந்து போகும்படியாக அர்ஜுனனுக்கு தேரோட்டிய, அவனது அழகான உறுதியான தேரோட்டிய பார்த்த சாரதி பின்னாடியால் வந்து என்னை அணைத்துக் கொள்கிறான். தேவர்கள் வேண்டுகோள் படி பூமி பாரத்தை போக்க அவதரித்தவன் என்னை பின்னாடியால் வந்து அணைத்துக் கொள்கிறான், புறம் புல்குகிறான் என்பது பாசுரத்தின் கருத்து. இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். As Arjuna resorted to the lotus feet of Krishna as the only asylum, because the Lord who has the sword in his hand is the sole refuge for everybody. At that time, the Lord drove the chariot for Arjuna, and all the kings who had assembled in favor of Duryodhana were disheartened seeing the style of Lord Krishna. That Parthasarathi now comes and hugs me from behind. The same Lord who is the Lord of Devas comes and hugs me from behind. புறம் புல்குவான் என்பது இதற்கான ஆங்கில வடிவம். ஆச்சா, இப்ப பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, கிருஷ்ணா 4 தடவை ரொம்ப அழகா வந்து கட்டின்டடா, ரொம்ப சந்தோஷம், நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோன்னு கிருஷ்ணன் ஓய்வெடுப்பதற்காக ஒரு அழகான சோலை ஏற்படுத்தி தராளாம் பெரியாழ்வார் யசோதை. அடுத்த பாட்டுல ஒரு வர்ணனை இருக்கு பாருங்க. சும்மா மயில் தோகையாலேயே கூரை வைந்து அதுக்கு கீழே ஒரு சோலை ஏற்படுத்தி அதுல கிருஷ்ணா 2 வயசு குழந்தை, நீ ஜம்முன்னு இங்க உட்காந்து விளையாடு அப்படின்னு கிருஷ்ணனை அதில் அமர்த்த போகிறாள். என்ன சோலை? இவன் ஒரு இடத்துல சும்மா உட்காருவானா? அதை அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.